மாநாட்டு திடலில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்த நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுரை வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், என்னென்ன அறிவுரையை வழங்கியிருக்கிறார் விஜய்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றிக் கழக 2ஆம் மாநில மாநாடு நடைபெறுவதற்கு இன்னும் 24 மணி நேரம் கூட இல்லாத இந்த சூழல்ல சரியாக 2:45 மணி அளவுல 100 அடி கம்பம் நிறுவும் பணிகள் இடைப்பட்டு கம்பத்தின் கன்வேயர் பெல்ட் என்பது அருந்து விழுந்து அந்த கம்பம் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய காரின் மீது விழுந்து அசம்பாவிதம் நிகழ்ந்தது. உடனடியாக அங்கு தனியார் பாதுகாவலர்களும் அதை அப்புறப்படுத்தக்கூடிய பணியாளர்களும் வந்து கம்பத்தை அப்புறப்படுத்தி இருக்கின்றனர். அதற்கான மாற்று ஏற்பாடுகள் குறித்து முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில மதுரை மாநாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இந்த செய்தியை அறிந்து உடனடியாக முக்கிய நிர்வாகிகள், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் ஆகியோரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு முக்கிய அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். இது போன்ற நிகழ்வுகள்ல அசம்பாவிதங்கள் இனிமேல் நடக்காதவாறு பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய தொண்டர்களோ அல்லது நிர்வாகிகளோ பொதுமக்களோ இது போன்ற அசம்பாவிதங்களால எந்த விதத்திலும் பாதித்து விடக்கூடாது, பாதுகாப்பு அம்சங்கள்ல எந்தவித சமரசமும் கூடாது என்ற அறிவுரைகளை மாவட்ட செயலாளர்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் அறிவுரையாக வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மாநாட்டு திடலுக்கு இன்று மாலை வந்து இரவுக்குள்ளாக நேரடியாக மாநாட்டில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளையும் அவர் பார்வையிட இருக்கிறார் என்றும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேரடியாக இந்த கொடியை நிறுவுவதற்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன, சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பது குறித்தும் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனையில தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். தாவேக நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுரை வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேக மாநாட்டு திடலில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்த நிர்வாகிகளுக்கு தற்போது விஜய் அறிவுரை வழங்கியிருக்கிறார்.